அன்று மாலை சர்மா குடும்பத்தின் வீட்டில் ஏதோ விசித்திரமான பரபரப்பு நிலவிக் கொண்டிருந்தது. சிலர் பழைய துணிகளை சுருட்டிக் கொண்டிருந்தனர், சிலர் அறைகளின் அளவை எடுத்துக் கொண்டிருந்தனர், இன்னும் சிலர் எதிர்கால கனவுகளை பின்னிக் கொண்டிருந்தனர். முதல் பார்வையில் பார்ப்பவர் யாராக இருந்தாலும் வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியத்திற்காக தயாராகிறார்கள் என்றுதான் நினைத்திருப்பார்கள். ஆனால் உண்மை வேறொன்றாக இருந்தது. அந்த வீட்டின் மூத்த உறுப்பினரான 70 வயது மாஞ்சியை அதே மாலை வேளையில் முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த முடிவால் யாருடைய கண்களும் ஈரமடையவில்லை. மாறாக வீட்டிலுள்ள பலரின் முகங்களிலும் ஒரு விசித்திரமான நிம்மதி தெரிந்தது. அந்த வீட்டின் மருமகள்களான கவிதாவும் பூஜாவும் அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தனர். சுனிதா அண்ணி, சீக்கிரம் கையை வேகமாக ஓட்டுங்கள், மாலை நேரமாகிவிட்டது, முதியோர் இல்லத்தில் நுழைய வேண்டிய நேரம் முடிந்துவிடும், சுரேஷ் சொல்லிக் கொண்டிருந்தார். மாலை புதிய சேர்க்கை நடைமுறைகளை செய்யும் மேலாளர் அங்கே இருக்க மாட்டார். அவரது நேரம் மாலை 6 மணி வரை மட்டும்தான். கவிதாவின் வேகமான மற்றும் மகிழ்ச்சியான குரல் முற்றத்தில் என் காதுகளில் விழுந்தபோது நான் பெருமூச்சு விட்டு என் கையில் வைத்திருந்த மாஞ்சியின் பழைய பருத்திப் புடவையை பையில் அவசரமாக வைத்தபடி உரத்த குரலில், ஆம் கவிதா, கொஞ்சம் பொறுமையாக இரு, முடிந்துவிட்டது என்று சொன்னேன். என் பேச்சைக் கேட்டு பூஜாவும் சமையலறையிலிருந்து வெளியே வந்து, அக்கா, சீக்கிரம் செய்யுங்கள், அந்த பார்லர் ஃபர்னிச்சர் தயாரிப்பவரும் வரப்போகிறார். மாஞ்சி சென்ற பிறகு நிம்மதியாக எல்லா வேலைகளையும் செய்ய வசதியாக நாங்கள் அவருக்கு 6 மணிக்கு நேரம் கொடுத்திருந்தோம் என்று கூறினாள். என் 2 மைத்துனிகளும் மாஞ்சியின் அறையை முற்றத்துடன் இணைக்கும் அந்த சுவரை இடித்து தங்கள் பியூட்டி பார்லரின் அறையை இன்னும் பெரிதாகவும் பிரம்மாண்டமாகவும் மாற்றும் திட்டத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தனர். எனக்கு அவர்களின் பார்லரை பற்றி பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், என் பேராசை என்னவென்றால், மாஞ்சி முதியோர் இல்லத்திற்குச் சென்ற பிறகு தினமும் அவர்களுக்கு சேவை செய்வது, அவர்களின் உணவுத் தேவைகளை கவனிப்பது, அவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மற்றும் இந்த அலைச்சலிலிருந்து நிரந்தரமாக விடுதலை கிடைத்துவிடும் என்பதுதான். நான் இவை அனைத்தாலும் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். இப்போது இந்த வீட்டில் என் விருப்பப்படி ஒரு எஜமானியைப் போல இருக்க விரும்பினேன். தினமும் நடக்கும் இந்த சண்டைகளை விட மாஞ்சி ஒரு முதியோர் இல்லத்திற்குச் செல்வதே மேல். அங்கே அவர்களும் நிம்மதியாக இருக்கட்டும், நாங்களும் இங்கே நிம்மதியாக சுவாசிக்கலாம். அலமாரியின் மேல் அடுக்கை காலி செய்த பிறகு நான் கீழ்ப்பகுதியை நோக்கி என் கையை நீட்டினேன். அது பல ஆண்டுகளாக திறக்கப்படவே இல்லை. அதில் பழைய செய்தித்தாள்களுக்கு அடியில் சில பழைய ஆல்பங்களும் சில காலிப்பெட்டிகளும் இருந்தன. அலமாரி முற்றிலும் காலியாக வேண்டும் என்பதற்காக நான் அவற்றை விரைவாக வெளியே எடுக்க ஆரம்பித்தேன். பிறகு அதை பழைய இரும்புக் கடைக்காரரிடம் கொடுத்துவிடலாம் என்று நினைத்தேன். அப்போது திடீரென்று என் கை அலமாரியின் மிக பின்புற மூலையில் ஏதோ ஒரு பொருளின் மீது பட்டது. நான் உள்ளே பார்த்தேன். தலையை இன்னும் சற்று நீட்டிப் பார்த்தபோது அது ஒரு பழைய மஞ்சள் நிற உரையாக இருந்தது. அது அலமாரியின் பின்னால் இருந்த இடுக்கில் சிக்கியிருந்தது. அதை வெளியே எடுத்தபோது அதன் மேல் பெரிய எழுத்துகளில் என் மறைந்த மாமனார் ஹரிநாராயண் சர்மா அவர்களின் கையெழுத்து தெரிந்தது. அந்த உரை முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததுமே என் மனதில் ஒரு விசித்திரமான ஆர்வம் எழுந்தது. ஒருவேளை இது குடும்பச் சொத்துக்கான காகிதங்களோ அல்லது பெரிய தொகையை பற்றியதாகவோ இருக்குமோ என்று நான் நினைத்தேன். நான் அவசரமாக அந்த உரையின் ஒரு மூலையை கிழித்து உள்ளே மடித்து வைக்கப்பட்டிருந்த பழைய ஸ்டாம்ப் பேப்பரை வெளியே எடுத்தேன். அது ஒரு உயில் பத்திரம். அதன் மேல் மாமனாரின் கையெழுத்தில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. என் கண்கள் அதன் முதல் வரியின் மீது பட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவியது போல் இருந்தது. அதில், என் மகன்களே, நீங்கள் எந்த வீட்டை உங்கள் சொத்து என்று கருதுகிறீர்களோ அதற்கு சட்டப்பூர்வமாக எனக்கு எந்த உரிமையும் இல்லை. மாறாக இந்த வீட்டின் உண்மையான உரிமையாளர். இவ்வளவுதான் என்னால் படிக்க முடிந்தது. அதற்கு மேல் என்னால் படிக்க முடியவில்லை. என் கைகள் முற்றிலும் குளிர்ந்து போயின. அந்த வீட்டை பிடிப்பதற்காக கடந்த சில மாதங்களாக வீட்டில் நடந்து கொண்டிருந்த போர் சட்டப்பூர்வமாக மாமனாரின் சொத்தே இல்லை என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. பைத்தியம் பிடித்தது போல் அந்த காகிதத்தை சுருட்டி பிடித்துக்கொண்டு வேகமாக முற்றத்திற்கு வந்தேன். கவிதாவும் பூஜாவும் இன்னும் பார்லர் சாமான்களைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். நான் அவர்களை கவனிக்காமல் என் கணவர் ராஜேஷின் அறைக்குச் சென்றேன். ராஜேஷ் அப்போது ஏதோ கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தார். உடனே நான் அந்த காகிதத்தை அவர் முன் நீட்டி அவசரமாக, ராஜேஷ், இதை பாருங்கள், அலமாரி இடுக்கிலிருந்து எனக்கு இது கிடைத்தது. இந்த வீடு தங்களுடையது அல்ல என்று அப்பா எழுதி வைத்துள்ளார். இது வேறொருவரின் பெயரில் இருக்கிறது என்றேன். ராஜேஷ் அதிர்ச்சியுடனும் கோபத்துடனும் என் கையிலிருந்து அந்த காகிதத்தை பிடுங்கி கவனமாக படிக்கத் தொடங்கினார். அவருடைய கண்கள் அந்த எழுத்துகளின் மீது ஓட ஓட அவர் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. நெற்றியில் வியர்வை தழும்பியது. அவருடைய அமைதியையும் முகத்திலிருந்த பதற்றத்தையும் கண்டு கவிதாவும் பூஜாவும் அவர்களது கணவர்கள் சுரேஷ் மற்றும் மகேஷும் அறைக்குள் வந்தனர்.
என்ன அண்ணே ஆகிவிட்டது? கடைசியில் அது என்ன காகிதம் என்று சுரேஷ் முன்னேறி வந்து கேட்டார். ராஜேஷ் மிகுந்த சிரமத்துடன் மூச்சை இழுத்துவிட்டு, அப்பா எழுதியிருக்கிறார், இந்த வீடு அவருக்கு சொந்தமானதல்ல. அவர் இந்த வீட்டை வேறு ஒருவரின் பெயரில் எழுதி வைத்திருக்கிறார் என்றார். இதை கேட்டதும் அறைக்குள் நின்றிருந்த எங்கள் அனைவரின் முகத்திலும் அதிர்ச்சியும் பீதியும் அப்பிக்கொண்டது. கவிதா பதற்றத்துடன், அண்ணே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது எப்படி சாத்தியமாகும்? அப்பா நிச்சயம் ஏதேனும் கடைக்கோ அல்லது ஆசிரமத்திற்கோ கொடுத்திருப்பார். இந்த வீடு நம்முடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்றாள். ராஜேஷ் அவளை கத்தி அமைதியாக இருக்குமாறு கூறிவிட்டு உடனடியாக தன் அலைபேசியை எடுத்து அப்பாவின் பழைய வக்கீல் விவேக் திரிபாதியின் எண்ணை தொடர்பு கொண்டார். சில நிமிடங்கள் தொலைபேசியில் பேசிய பிறகு ராஜேஷ் போனை வைத்தார். பிறகு எங்களின் திகைப்பை புரிந்து கொண்டு அவர் கூறினார், விவேக்ஜி கடந்த 1 வருடமாக இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்ததாகச் சொல்கிறார். அவர் இன்னும் அரை மணி நேரத்தில் நம் வீட்டிற்கு வந்துவிடுவார். எல்லா உண்மைகளையும் அவரே விளக்குவார். இந்த சொத்துக்கான அனைத்து ஆவணங்களும் அவரிடமே இருக்கின்றன. இதை கேட்டதும் வீடு முழுவதும் நிசப்தம் நிலவியது. இப்போது என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் புரியவில்லை. மெயின் ரோட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த வீடு, அந்த தரைத்தளத்தின் காரணமாகவே இன்று மாஞ்சி வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார். அதன் எதிர்காலமும் இப்போது கேள்விக்குறியானது. நாங்கள் அனைவரும் டிராயிங் ரூமுக்கு வந்து அமர்ந்து வக்கீலுக்காக காத்திருந்தோம். கடிகார முட்கள் நின்றது போல இருந்தது. டிராயிங் ரூமில் எவ்வளவு அமைதி நிலவியது என்றால் ஒவ்வொருவரின் சுவாசச் சத்தமும் தெளிவாக கேட்டது. சோபாவில் அமர்ந்திருந்த என் பார்வை முன் சுவரில் இருந்த அப்பாவின் அந்த பெரிய புகைப்படத்தின் மீது விழுந்தது. அதில் அவர் புன்னகைத்துக் கொண்டிருக்க அருகில் மாஞ்சியும் நின்று கொண்டிருந்தார். அந்த புகைப்படத்தை பார்த்ததுமே 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த வீட்டிற்கு முதல் மருமகளாக வந்த அந்த நாள் என் நினைவுக்கு வந்தது. நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்தவள். அதனால் இவ்வளவு பெரிய வசதியான வீட்டிற்குள் நுழையும்போது இவர்களின் குணம் எப்படி இருக்குமோ, நான் எப்படி இங்கே ஹொந்திக்கொள்ளப் போகிறேன் என்று உள்ளுக்குள் மிகவும் பயந்திருந்தேன். ஆனால் என் அந்த பயம் அனைத்தையும் மாஞ்சி முதல் நாளிலேயே நீக்கிவிட்டார். திருமணத்திற்கு அடுத்த நாள் காலை நான் காலை உணவு தயாரிக்க சமையலறைக்குச் சென்றபோது மாஞ்சி பின்னால் வந்து உடனடியாக என் கையை பிடித்ததை இன்றும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அவர் சொன்னார், அட, உன் கையில் இருந்த மருதாணி கூட இன்னும் சரியாக மறையவில்லை. அதற்குள் சமையலறைக்கு வந்துவிட்டாயா? போ போ, இப்பதானே திருமணம் முடிந்தது, போய் ஓய்வெடு. இப்போதைக்கு நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன். என் மருமகள் ராணி போலத்தான் இருக்க வேண்டும். இதைக் கேட்டு நான் அன்று மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். உண்மையைச் சொல்லப்போனால் அவர் என்னை நிஜமாகவே ஒரு ராணியைப் போலத்தான் வைத்திருந்தார். நாள் முழுவதும் அவர் என்னிடம் பெரிய அல்லது கடினமான வேலைகளை எதையும் செய்ய விடமாட்டார். நான் ஏதாவது செய்ய முற்பட்டாலும் என்னை வற்புறுத்தி அறைக்கு அனுப்பிவிடுவார். அப்பாவும் மாலையில் கடையிலிருந்து வரும்போது எனக்காக ஏதாவது ஒரு தின்பண்டத்தை கொண்டு வருவார். ராஜேஷ் மாமனார் வீட்டின் மூத்த மகன். ஆனால் அவர் கொஞ்சம் மற்றவர்கள் சொல்வதை எளிதில் நம்பிவிடுபவர். கான்கே கச்சே மைனஸ் காது மென்மையானவர். அவர் எப்போதும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எளிதில் ஈர்க்கப்பட்டு விடுவார். ஆனால் மாமனார் மற்றும் மாஞ்சியின் முன்னிலையில் என்னிடம் சத்தமாக பேசக்கூட அவருக்கு தைரியம் இருந்ததில்லை. அந்த நேரத்தில் இந்த வீடு எனக்கு மகிழ்ச்சியின் இருப்பிடமாக தெரிந்தது. அங்கே அன்பு மற்றும் நிம்மதி மட்டுமே இருந்தது. பிறகு ஒரு நாள் நான் தாயாகப் போகிறேன் என்ற நற்செய்தியை மாஞ்சியிடம் சொன்னேன். அன்று மாஞ்சியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் முழு பகுதிக்கும் இனிப்புகளை பகிர்ந்து ஏழைகளுக்கு தானம் செய்தார். அவர் இரவு பகலாக என்னை பார்த்து கொள்ளத் தொடங்கினார். சில சமயம், மருமகளே, நீ படிக்கட்டுகளில் ஏறாதே என்று சொல்வார். ஏன்? எப்போதாவது என் கால்களில் வலி இருந்தால், கொடு, நான் உன் கால்களை மசாஜ் செய்து விடுகிறேன், நான் உன் கால்களை அமுக்கி விடுகிறேன், நீ ஓய்வெடு, இந்த வேலைகளையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூடச் சொல்வார். மாஞ்சி எப்போதும் என்னை சுற்றியே வருவார். எனக்கு பிடித்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வார். நான் அடிக்கடி அவரிடம், மாஞ்சி, நீங்கள் வயதானவர்கள், இப்படிச் செய்து என்னை சங்கடப்படுத்தாதீர்கள் என்று சொல்வேன். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே, நீ இந்த வீட்டிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறாய். நான் உன்னை சேவை செய்யாவிட்டால் பிறகு யாரை செய்வேன் என்று சொல்வார். பிறகு ஆரம் பிறந்தபோது மாமனார் மகிழ்ச்சியில் தனது கடை மற்றும் தொழிற்சாலையில் வேலை செய்த அனைத்து ஊழியர்களுக்கும் 1 மாதச் சம்பளத்தை முன்பணமாக கொடுத்தார். ஆரம் மாஞ்சியின் உயிராகவே மாறிப்போனான். அவர் நாள் முழுவதும் அவனை மடியில் வைத்துக்கொண்டு சுற்றுவார். அவனது சின்ன சின்ன குறும்புகளைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைவார். வாழ்க்கை மிகவும் நிம்மதியாகவும் அழகாகவும் சென்று கொண்டிருந்தது. ஆனால் மனிதனின் இயல்பு மிகவும் விசித்திரமானது. சூழ்நிலைகள் எப்போது மாறும் என்பது யாருக்கும் தெரியாது. சில ஆண்டுகளுக்குப் பிறகு வீட்டில் சுரேஷ் மற்றும் மகேஷின் திருமணங்கள் நடந்தபோதுதான் இது எனக்கு புரிந்தது. கவிதாவும் பூஜாவும் இந்த வீட்டிற்கு புதிய மருமகள்களாக வந்தனர்.
2 மகன்களின் திருமணங்களும் சில மாத இடைவெளியிலேயே நடந்தன. 2 மருமகள்களும் மிகவும் புத்திசாலிகள், தந்திரமானவர்கள் மற்றும் சுயநலவாதிகள். அவர்கள் வந்ததும் வீட்டின் சூழலே மாறிவிட்டது. ஆரம்பத்தில் அவர்கள் மிகவும் இனிமையாக இருந்தனர், ஆனால் விரைவில் சமையலறை முதல் வீடு முழுவதும் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தத் தொடங்கினர். ஒரு நாள் சமையலறையில் உணவு சமைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. கவிதா காய்கறிகளை நறுக்கிக் கொண்டே, அக்கா, நீங்கள் மிகவும் அப்பாவி. நாள் முழுவதும் சமையலறையில் வெப்பத்தில் உழைக்கிறீர்கள். மாஞ்சி உங்களை ஏமாற்றி தங்கள் விருப்பப்படி ஆட வைக்கிறார்கள். பாருங்கள், எங்களால் இதையெல்லாம் செய்ய முடியாது. நாங்கள் எங்கள் கணவர்களிடம் கூறி நமக்காக வேலை செய்ய ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்யச் சொல்வோம் என்றாள். நான் அவளுக்கு புரிய வைக்க முயன்றேன். கவிதா, மாஞ்சி பெரியவர்கள், அவர்கள் சொல்வதை செய்வது நமது பொறுப்பு என்று. இதை கேட்டு அவள் சிரித்துக்கொண்டே, அக்கா, பொறுப்பு என்பது உங்களுடையது மட்டுமல்லவே. நாங்களும் இந்த வீட்டின் மருமகள்கள்தான். ஆனால் மாஞ்சியின் நடத்தை அப்படித்தான் இருக்கிறது. எல்லாவற்றிலும் குறைகளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றாள். நேற்று நான் காய்கறியில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டதற்காக அனைவர் முன்னிலையிலும் என்னை அவமானப்படுத்தினார்கள். அவர்களுக்கு பிபி அதிகமாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும்தானே? அப்படியிருந்தும் எப்போதும் காரமான உணவை கேட்கிறார்கள். அவர்களின் பழைய பழக்கம் மாறவே இல்லை. மறுபுறம் பூஜாவும் சளைத்தவள் அல்ல. அவள் அடிக்கடி தன் கணவர் மகேஷின் காதுகளில் விஷத்தை கக்கி வந்தாள். ஒருநாள் இரவு நான் சமையலறைக்குச் சென்றபோது மகேஷின் அறையின் கதவு லேசாகத் திறந்திருந்தது. பூஜாவின் குரல் வெளியே வரை கேட்டது. அவள் கோபமாக, இந்த வீட்டில் நமக்கு என்று எந்த மரியாதையும் இல்லை. எல்லாவற்றையும் மாஞ்சியும் பெரிய அக்காவும் தான் கவனித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் நாள் முழுவதும் கடையில் மாமனாரின் திட்டுக்களை வாங்குகிறீர்கள். நான் இங்கே வீட்டில் அத்தையின் கேலிப் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாம் எவ்வளவு காலம் இப்படி அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழப்போகிறோம்? அப்பாவிடம் நமது பங்கை கேட்டு ஏன் உங்கள் சகோதரர்களிடம் பேசக்கூடாது என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். தினமும் நடக்கும் இந்த காரமான விஷம் கலந்த பேச்சுக்கள் வீட்டின் அமைதியை முழுமையாக குலைத்துவிட்டன. அவர்கள் இருவரும் உணவில் குறைகளை கண்டுபிடிப்பார்கள் அல்லது மாஞ்சி சொல்லும் விஷயங்களுக்கு தவறான அர்த்தம் கற்பித்து வீட்டில் பெரிய ரகளை செய்வார்கள். ஆரம்பத்தில் நான் மாஞ்சிக்கு ஆதரவாக பேசியவள் தினமும் நடக்கும் சண்டைகளாலும் விவாதங்களாலும் சோர்வடைந்து என் மனதிலும் சுயநலம் தலைதூக்கத் தொடங்கியது. நான் மாஞ்சிக்கு ஆதரவாக பேசினால் என் 2 மைத்துனிகளும் என் வாழ்க்கையை நரகமாக்கிவிடுவார்கள் என்று நினைத்தேன். உண்மையில் மாஞ்சியின் அன்றாட வேலைகளை செய்வதில் எனக்கு கோபம் வரத் தொடங்கியது. அவர்கள் எனக்கு ஒரு சுமையாகத் தெரிந்தார்கள். நான் மெல்ல மெல்ல வீட்டு வேலைகளிலிருந்து விலகத் தொடங்கி என் சுயநலத்தை பார்க்க ஆரம்பித்தேன். மாஞ்சி உண்மையில் என் மீது அதிக அதிகாரம் செலுத்துகிறார் என்றும் அவர்களுக்கு சேவை செய்வதால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்றும் எனக்கு தோன்றியது. நான் என்னை விடுவித்துக் கொள்ள மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வீட்டில் நடக்கும் நாடகங்களைப் பற்றி எதுவும் பேசவில்லை. வீட்டின் இந்த சூழலில் என் 9 வயது மகன் ஆரம்தான் மாஞ்சியின் மகிழ்ச்சிக்கான ஒரே ஆதாரமாக இருந்தான். அவன் பள்ளியிலிருந்து வந்ததும் தன் பையை சோபாவில் வீசிவிட்டு நேராக தன் பாட்டியிடம் ஓடுவான். அவனை பார்த்ததும் மாஞ்சி தங்கள் துன்பங்கள் அனைத்தையும் மறந்துவிடுவார். அவர் அவனுக்காக அவனுக்கு பிடித்த தின்பண்டங்களை மறைத்து வைத்து அவனுக்கு பழைய கதைகளைச் சொல்லிக் கொண்டிருப்பார். ஒரு மதியம் நான் துணிகளை அயன் செய்து கொண்டிருந்தேன். ஆரம் மாஞ்சிக்கு அருகில் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். கவிதா சமையலறையிலிருந்து வெளியே வந்து முகத்தை சுளித்துக்கொண்டு, அக்கா, உங்களுக்குத்தான் ஜாலி. உங்கள் குழந்தையை இந்த வயதான கிழவியின் தலையில் கட்டிவிட்டு நாள் முழுவதும் நீங்களே ஓய்வெடுக்கிறீர்கள். நாள் முழுவதும் உங்கள் மகன் மாஞ்சியிடமே கிடக்கிறான். நாளைக்கு அவனும் அந்த பாட்டியைப் போல நோயாளியாகவும் எரிச்சல் கொண்டவனாகவும் மாறிவிடப் போகிறான். எப்படிப்பட்ட அம்மா நீங்கள் என்று கிண்டலாகச் சொன்னாள். உங்களுக்கு உங்கள் குழந்தையின் மீது எந்த அக்கறையும் இல்லை. எப்பாடு பட்டாவது தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றுதான் நினைக்கிறீர்கள். பூஜாவும் தன் அறையிலிருந்து வெளியே வந்து, அப்புறம் என்ன அக்கா, மாஞ்சி அவனை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஆடுகிறார். அவர் அவனை கொஞ்சி கொஞ்சியே கெடுத்துவிடுவார் என்று சொன்னாள். அவர்கள் இருவரின் பேச்சைக் கேட்டு எனக்கு கோபம் வந்தது. ஆனால் அவர்களின் நச்சுப் பேச்சிலிருந்து தப்பிக்க நான் உடனடியாக மாஞ்சியின் அறைக்குச் சென்று ஆரமின் கையைப் பிடித்து பலமாக இழுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். அவன் தன் பாட்டியிடம் போக வேண்டும் என்று அழுது கொண்டே இருந்தான். ஆனால் நான் அவனை உரக்க கத்தினேன், ஜாக்கிரதை, இனிமேல் பாட்டியிடம் சென்றால் அவர்களை தொந்தரவு செய்யாதே. போய் உன் வீட்டுப் பாடத்தை செய் என்று சொன்னேன். மாஞ்சி இதையெல்லாம் தன் அறைவாசலில் நின்றபடி அமைதியாக பார்த்தார். அவர் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஆனால் வழக்கம்போல் அவர் எதுவுமே சொல்லவில்லை. இன்று இதையெல்லாம் நினைக்கும்போது அந்த இருவரின் மீதான பயத்தாலும் என் போலியான கர்வத்தாலும் என்னை இவ்வளவு அன்புடன் வளர்த்த பாட்டியிடமிருந்து என் பாலகனை பிரித்துவிட்டேனே என்று என் மனம் வலிக்கிறது.
காலம் கடந்தது. மாமனாரின் கடை மற்றும் தொழிற்சாலை வேலைகளும் தொடர்ந்து நடந்தன. ஆனால் அந்த 3 சகோதரர்களின் பார்வையும் மாமனாரின் சொத்தின் மீதுதான் இருந்தது. மாமனார் காலமாவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு நாள் டிராயிங் ரூமில் மாமனார் அமர்ந்திருந்தார். நகரின் பெரிய சொத்து தரகர், ப்ராப்பர்ட்டி டீலர் ஒருவர் அவரிடம் வந்திருந்தார். ராஜேஷ், சுரேஷ் மற்றும் மகேஷ் ஆகியோரும் அங்கேயே சோபாவில் அமர்ந்திருந்தனர். நான் சமையலறையிலிருந்து தேநீர் கொண்டு வந்தபோது அந்த தரகர் மிகவும் பணிவாக, ஹரிநாராயண் அவர்களே, நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமான தொழிலதிபர். சந்தையைப் பற்றிய நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் வீடு மெயின் ஏரியாவில் இருக்கிறது. இப்போது அதன் விலை விண்ணை தொடுகிறது. நீங்கள் இந்த வீட்டை என்னிடம் விற்றால் சந்தை விலையை விட அதிக பணம் தருகிறேன். இந்த பணத்தில் நீங்கள் வேறு இடத்திலோ அல்லது அதைவிடச் சிறந்த சொசைட்டியிலோ ஒரு பெரிய பங்களாவையே வாங்கலாம். மீதமுள்ள பணத்தை உங்கள் தொழிலில் முதலீடு செய்து அதை இன்னும் விரிவாக்கலாம். எதற்காக இந்த லாபத்தை தடுத்து வைத்துள்ளீர்கள்? நீங்கள் இந்த வாய்ப்பை எப்போதோ ஏற்றிருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் தேநீர் மற்றும் சிற்றுண்டியை மேஜையில் வைத்தேன். ராஜேஷ், சுரேஷ் மற்றும் மகேஷ் ஆகிய மூவரின் கண்களும் பணத்தின் மின்னலில் ஜொலிப்பதை நான் கவனித்தேன். மாமனார் உடனடியாக சம்மதிக்க வேண்டும் என்று அவர்கள் மனதிற்குள் விரும்பினர். ஏனெனில் உயர் ரக சொசைட்டியில் வாழ வேண்டும் என்ற ஆசை அவர்கள் மூவருக்கும் இருந்தது. மேலும் அவர்கள் தொழிலை மேலும் விரிவாக்க விரும்பினர். ஆனால் மாமனார் சிற்றுண்டியை தரகரின் பக்கம் தள்ளிவிட்டு மிகவும் தீவிரமான தொனியில், ஐயா, உங்கள் வாய்ப்பு மிகவும் அருமையானது. ஆனால் என்னை பொறுத்தவரை இது வெறும் வீடு மட்டுமல்ல. பணத்தின் தராசில் வைத்து விற்க இது ஏதோ ஒரு பொருள் அல்ல. இந்த வீடு உருவாவதை என் கண் முன்னால் பார்த்திருக்கிறேன். இங்கேதான் என் குழந்தைகளின் குழந்தை பருவம் கழிந்தது என்று கூறினார். என் உடலில் உயிர் இருக்கும் வரை நான் இந்த வீட்டை விற்க மாட்டேன். உலகத்துச் சொத்து முழுவதையும் எனக்கு கொடுத்தாலும் சரி. இதைக் கேட்டு தரகர் சோகத்துடன் கிளம்பிச் சென்றார். ஆனால் அந்த 3 சகோதரர்களின் முகங்களிலும் கடுமையான கோபம் தெரிந்தது. அன்று இரவு வீட்டில் விசித்திரமான பாரமான அமைதி நிலவியது. நான் என் அறையின் கதவருகே நின்று கவனித்தபோது அவர்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து மெல்லிய குரலில் விவாதித்துக் கொண்டிருந்தனர். ராஜேஷ் மிகுந்த கோபத்துடன், அப்பா நம்மை முன்னேறவே விடுவதில்லை. நாம் வளர்ச்சியடைவதை அவர் விரும்பவே இல்லை. அப்பா கொஞ்சம் அறிவுடன் செயல்பட்டு தொழிலை நம்மிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். சந்தையில் புதிய விஷயங்கள் வந்துவிட்டன. ஆனால் அப்பா இன்னும் பழையதையே பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். நாம் என்ன இன்னும் குழந்தைகளா? எப்போதும் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்க? அப்பா உயிருடன் இருக்கும் வரை நாம் வெற்றி பெறவே முடியாது என்று நினைக்கிறேன். எப்போதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்குமோ? அப்பா செய்யும் இந்த வீண் பிடிவாதத்தால் நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது? எப்போதுதான் நம் தொழிலை நம் விருப்பப்படி நடத்தப் போகிறோமோ என்று கூறினான். சுரேஷும் மகேஷும் அவன் சொல்வதை ஆமோதித்தனர். அப்பாவிடம் விட்டால் நம்மை வாழ்நாள் முழுவதும் தொழிலாளர்களைப் போல வைத்திருப்பார். நாம் அவர் கையில் உள்ள பொம்மைகளாகிவிட்டோம். அவர்கள் மூவரும் தங்கள் சுயநலத்திலும் கோபத்திலும் எவ்வளவு தூரம் சென்றார்கள் என்றால், அப்பா தண்ணீர் குடிக்க அறைக்கு வெளியே வந்து அவர்கள் அறைக்கதவின் முன் நின்று அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதை அவர்கள் உணரவே இல்லை. தன் சொந்த மகன்களின் வாயாலேயே தன்னை பற்றிய இத்தகைய பேச்சுகளைக் கேட்பதும் அவர்களை முன்னேறவிடாமல் தடுக்கும் தடையாகவும் தன்னை அவர்கள் கருதுவது மாமனாருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திடீரென அவர் கையிலிருந்து தண்ணீர் கிளாஸ் நழுவி தரையில் விழுந்து பெரும் சத்தத்துடன் வீடு முழுவதும் எதிரொலித்தது. அதைக் கேட்டு நாங்கள் அனைவரும் பதற்றத்துடன் வெளியே வந்தபோது அப்பா தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு தரையில் விழுந்து கிடப்பதைக் கண்டோம். தன் மகன்களின் நச்சுத்தனமான வார்த்தைகள் அவர் இதயத்தை உடைத்திருந்தன. அங்கே அவருக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. நாங்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். ஆனால் அவர் உயிர் பிழைக்கவில்லை. அவர் திடீர் மரணம் வீட்டின் அஸ்திவாரத்தையே உலுக்கியது. ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் மகன்களின் இதயத்தில் துக்கத்தை விட சொத்து கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியும் சுதந்திர உணர்வுமே மேலோங்கியிருந்தது. மாமனாரின் மறைவுக்குப் பிறகு வீட்டின் சூழல் முழுமையாக மாறிவிட்டது. சில நாட்கள்தான் கடந்தன. அதற்குள் கவிதாவும் பூஜாவும் தங்கள் உண்மையான முகத்தை காட்டத் தொடங்கினர். மாமனார் உயிருடன் இருந்தவரை அவர்களுக்கு எதையும் பேசத் துணிச்சல் இருந்ததில்லை. ஆனால் இப்போது வீட்டில் குடும்பத் தலைவர் யாரும் இல்லை. மாஞ்சியோ எப்போதும் தன் துக்கத்திலேயே மூழ்கியிருந்தார். ஒரு காலை நாங்கள் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தோம். மாஞ்சி அப்போது தன் அறையில் இருந்தபோது கவிதா உறுதியான குரலில், அண்ணே, இப்போது அப்பா இல்லை. கடை மற்றும் தொழிற்சாலை குறித்து நீங்கள் என்ன யோசித்திருக்கிறீர்கள்? இப்போது எல்லா சுமையையும் உங்கள் மூவர் மீதுதான் விழுந்திருக்கிறது. உண்மை என்னவென்றால் அப்பா பின்பற்றிய அந்த பழைய முறை இனி செல்லாது. நாம் வீட்டின் செலவுகளையும் பார்க்க வேண்டுமல்லவா என்று கேட்டாள். கவிதா ராஜேஷை பார்த்து கேட்டதும் ராஜேஷ் பெருமூச்சு விட்டு,
ஆம் கவிதா, நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். இனி எல்லா வேலைகளையும் நானே கையில் எடுத்துக்கொள்கிறேன். அப்பாவின் அந்த பழைய கணக்காளரையும் வேலையிலிருந்து நீக்க வேண்டும், ஏனென்றால் அவர் கணக்குகளை சரியாக செய்வதில்லை என்றான். இதைக் கேட்டதும் இதுவரை அமைதியாக இருந்த மகேஷ் ஆவேசமாக எழுந்து நின்று, அண்ணே, ஏன் எல்லா வேலைகளையும் நீங்களே கவனிக்க வேண்டும்? நாங்களும் தானே வேலை செய்கிறோம். அப்பாவிற்குப் பிறகு கடை மற்றும் தொழிற்சாலையில் எங்களுக்கும் சம உரிமை இருக்கிறது. நாளைக்கு நீங்கள் மட்டும் எல்லா லாபத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கோபமாக கூறினான். இந்த விவாதத்தில் சுரேஷும் குதிக்க மூவருக்கும் இடையே கசப்பான வாக்குவாதம் வெடித்தது. ஒரு காலத்தில் சத்தமாக பேசுவதற்கே கூச்சப்பட்ட அந்த வீட்டில் இப்போது சொத்து மற்றும் பணத்திற்காக கூச்சலும் குழப்பமும் நிலவியது. எப்போது இந்த வாய்ப்பிற்காக காத்திருந்த பூஜாவும் உடனே, அண்ணன் மூத்தவர் என்பதற்காக நீங்கள் எங்கள் உரிமையை பறிக்கக்கூடாது. அப்பா காலத்தில் எது நடந்ததோ அது முடிந்துவிட்டது. ஆனால் இப்போது எங்களுக்கெல்லாம் தனித்தனி செலவுகள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த வீட்டிற்கும் ஒரு தீர்வு காண வேண்டும். நாம் எவ்வளவு காலம் மேலே உள்ள சிறிய பகுதியில் கஷ்டப்படுவது? கீழே மாஞ்சி மட்டும் தனியாக பெரிய பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறாரே, அதை என்ன செய்வது என்றாள். நான் அதிர்ச்சியுடன் பூஜாவை பார்த்தேன். எனக்கும் பல நாட்களாக அந்த தரைத்தளத்தை பெற்று என் விருப்பப்படி வீட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் மாஞ்சியை பார்க்க வரும் விருந்தினர்களின் தொந்தரவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றும் பேராசை இருந்தது. கவிதா உடனே பூஜாவின் பேச்சை ஆமோதித்து, ஆம் பூஜா, நீ சொல்வது சரிதான். நாங்கள் மேலே வெப்பத்தில் கஷ்டப்படுகிறோம், ஆனால் மாஞ்சி மட்டும் கீழே பெரிய அறையில் நிம்மதியாக இருக்கிறார். நமக்கும் கொஞ்சம் நிம்மதி வேண்டுமல்லவா என்றாள். இதன் பிறகு நாங்கள் மூவரும் எங்கள் கணவர்களிடம், நாங்கள் தனி வீடு வேண்டும், இல்லையென்றால் கீழே உள்ள முழு பகுதியும் எங்களுக்கு வரவேண்டும் என்று வற்புறுத்தத் தொடங்கினோம். ராஜேஷ் வீட்டின் மூத்தவராக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல மற்றவர் சொல்வதை எளிதில் நம்பும் குணம் கொண்டவர். அவருக்கு என்று சொந்தச் சிந்தனை எதுவும் இல்லை. அவரும் எனக்கும் மற்றவர்களுக்கும் அழுத்தம் கொடுத்து நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். வீட்டில் தினமும் இதுபோலத்தான் சண்டைகள் நடக்கத் தொடங்கின. சில சமயம் சமையலறையில் உணவைப் பற்றியும் சில சமயம் கடையில் பணத்தைப் பற்றியும் சண்டைகள் நடந்தன. மாஞ்சியின் உடல்நிலையும் மோசமடையத் தொடங்கியது. அவர்களின் மருந்துச் செலவும் எங்கள் அனைவருக்கும் ஒரு சுமையாகத் தோன்றியது. நானும் இந்த சண்டைகளால் வெறுத்துப் போயிருந்தேன். எப்படியாவது இந்த பிரச்சனை நிரந்தரமாக தீர வேண்டும் என்று நினைத்தேன். பிறகு ஒரு நாள் மதியம் மாஞ்சி தூங்கிக் கொண்டிருந்தபோது கவிதா ஒரு தந்திரமான விஷயத்தைச் சொன்னாள். அது எங்கள் சுயநலத்தை இன்னும் அதிகரித்தது. நாங்கள் மூவரும் முற்றத்தில் அமர்ந்து காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தோம். அப்போது கவிதா என் பக்கம் சாய்ந்து மெதுவாக, அக்கா, நான் பல நாட்களாக ஒரு விஷயத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பாதான் இல்லை, மாஞ்சியும் நாள் முழுவதும் தன் அறையில் தனியாகவே கிடக்கிறார்கள். தனியாக இருப்பதினால் அவர்களுக்கு மனம் மிகவும் வாடும். பாருங்கள், நம்மால் அவர்களிடம் போக முடியாது. ஏனென்றால் வீட்டு வேலைகளிலேயே நமக்கு நேரம் சரியாக இருக்கிறது. அதனால் நாம் ஏன் மாஞ்சியை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பக்கூடாது என்று கேட்டாள். இதைக் கேட்டதும் என் கையிலிருந்து காய்கறி நழுவி விழுந்தது. நான் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தேன். கவிதா, என்ன சொல்கிறாய்? மாஞ்சியை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு வருவதா? மக்கள் என்ன சொல்வார்கள்? பிறகு ராஜேஷ் என்ன நினைப்பார் என்று கேட்டேன். கவிதா உடனே புன்னகைத்துக் கொண்டு, அக்கா, மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைக்காதீர்கள். முதியோர் இல்லத்தில் மாஞ்சி அதிக மகிழ்ச்சியாக இருப்பார். அங்கே அவரைப் போன்ற வயதுள்ள பெண்கள் இருப்பார்கள். அங்கே அவர் மனம் விட்டு பேசுவார். அங்கு எல்லா வசதிகளும் இருக்கும். அங்கிருப்பவர்கள் முதியவர்களை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களின் மருந்து மற்றும் நோய் செலவுகளை நாம் எவ்வளவு காலத்திற்குத்தான் தினமும் பார்த்துக் கொள்வது? நாம் அவர்களை அங்கே அனுப்பிவிட்டால் இந்த தரைத்தளம் முழுவதுமாக காலியாகிவிடும். நீங்களும் அண்ணனும் தாராளமாக இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிக் கொள்ளலாம். நாங்களோ லான்ச் ஏரியாவில் எங்கள் பியூட்டி பார்லரை திறந்து கொள்ளலாம். இதில் எல்லோருக்கும் லாபம்தான். யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை என்றாள். பூஜாவும் ஆர்வத்துடன், ஆமக்கா, கவிதா சொல்வது 100க்கு 100 சரி. நீங்கள் எப்படியாவது அண்ணனை சம்மதிக்க வையுங்கள். சுரேஷ் மற்றும் மகேஷை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். தினமும் நடக்கும் இந்த தொல்லைகளிலிருந்து ஒரே அடியாக விடுபட்டுக் கொள்வதுதான் சிறந்தது என்று கூறினாள். அன்று என் மனசாட்சி சிறிது நேரம் என்னை கண்டித்தது. ஆனால் தரைத்தளத்தின் மீதான பேராசையும் தினமும் நடக்கும் சண்டைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணமும் என் கண்களை மறைத்துவிட்டது. நான் மௌனமாக அவர்களின் வெட்கக்கேடான திட்டத்திற்கு தலையசைத்தேன். அன்று இரவு ராஜேஷிடம் இந்த விஷயத்தை பேசியபோது அவர் முதலில் சற்று தயங்கினார்.
பிறகு கவலையுடன், சுனிதா 3 மகன்களும் சேர்ந்து தன் முதிய தாயை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்று மக்கள் பேசுவார்களே என்றார். ஆனால் நான் அவரிடம், ராஜேஷ், நாம் என்ன அவர்களை கஷ்டத்திலா விடுகிறோம்? அவர்களின் நல்வாழ்வுக்காகவும் சிறந்த பராமரிப்பிற்காகவும் தான் நல்ல முதியோர் இல்லத்திற்கு அனுப்புகிறோம். அது மட்டுமில்லாமல் நமக்கு கீழே உள்ள முழு பகுதியும் கிடைத்துவிடும் என்று யோசியுங்கள். நீங்கள் வீட்டின் மூத்த மகன், உங்களுக்குத்தான் தரைத்தளத்தில் வசதியாக வாழ உரிமை இருக்கிறது என்று சொன்னேன். ராஜேஷும் என் பேச்சை நம்பிச் சம்மதித்தார். மறுநாளே சுரேஷும் முகேஷும் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டனர். நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் சொந்த தாயை வீட்டிலிருந்து வெளியேற்றும் இந்த மோசமான திட்டத்தை தயார் செய்தோம். மாஞ்சி எப்போதும் போல இந்த வீட்டை விட்டுச் செல்லும் அந்த நாளுக்காக நாங்கள் ஆவலுடன் காத்திருந்தோம். என் சிந்தனைகள் அனைத்தும் கதவின் மணி சத்தத்தால் கலைந்தன. நான் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து அமர்ந்தேன். என்னுடன் இருந்த ராஜேஷ், சுரேஷ் மற்றும் முகேஷும் பதற்றத்துடன் எழுந்து நின்றனர். கவிதாவும் பூஜாவும் பயத்தில் உறைந்து போயிருந்தனர். நான் வேகமாகச் சென்று கதவை திறந்தபோது வெளியே அப்பாவின் பழைய வக்கீல் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் பழைய தோல்பை இருந்தது. முகத்தில் விசித்திரமான கண்டிப்பும் தீவிரமும் தெரிந்தது. விவேக்ஜி, நாங்கள் காலை முதலே குழப்பத்தில் இருக்கிறோம். கடைசியில் இதெல்லாம் என்ன விஷயம் என்று ராஜேஷ் கை குலுக்கிவிட்டு பதற்றத்துடன் கேட்டார். விவேக் சாஹப் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக சென்று சோபாவில் அமர்ந்தார். அவருடைய கூர்மையான மற்றும் அனுபவம் வாய்ந்த கண்கள் அறைக்குள் இருந்த எங்கள் ஒவ்வொருவரின் முகத்தையும் ஆராய்ந்தன. பிறகு அவருடைய பார்வை டிராயிங் ரூமின் திறந்த கதவின் வழியாக முற்றத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த பைகளின் மீது நிலைத்தது. அதில் நான் சற்று நேரத்திற்கு முன்பு மாஞ்சியின் பழைய பொருட்களை பேக் செய்து வைத்திருந்தேன். அந்த பைகளை பார்த்ததும் அவர் கண்களில் கடுமையான கோபமும் வருத்தமும் வெளிப்பட்டன. விவேக்ஜி, தயவுசெய்து இப்போது சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று ராஜேஷ் அந்த மஞ்சள் நிற உரையையும் உயில் பத்திரத்தையும் மேஜை மீது வைத்துக்கொண்டே கேட்டார். சுனிதாவுக்கு இன்று மாஞ்சியின் அலமாரி இடுக்கிலிருந்து இந்த காகிதம் கிடைத்தது. அதில் அப்பா இந்த வீடு அவருடையது அல்ல என்று எழுதியிருக்கிறார். நீங்கள் அப்பாவின் அனைத்து சட்ட மற்றும் தொழில் விவகாரங்களையும் பார்த்தவர்கள்தானே? அதனால் கடவுள் சத்தியமாகச் சொல்லுங்கள், இந்த வீடு அப்பாவினுடையது இல்லையென்றால் பின் யாருடையது? நாங்கள் அவருடைய பிள்ளைகள், இந்த சொத்தின் மீது எங்களுக்கு முழு உரிமை உண்டு என்றார். விவேக் சாஹப் பெருமூச்சு விட்டு தன் கண்ணாடியை சரிசெய்து கொண்டு தீர்ப்பளிக்கும் பாணியில் சொன்னார். பாருங்கள், இது ஒன்றும் விளையாட்டு அல்ல ராஜேஷ். ஹரிநாராயண் ஜி, கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய நடவடிக்கைகளையும் கடையில் நீங்கள் காட்டிய அநாகரிகத்தையும் வீட்டில் உங்கள் மனைவிகளால் அவர் மனைவிக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அவர் இறந்த பிறகு உங்கள் சொந்த தாயை நீங்கள் எப்படி நடத்துவீர்கள் என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் அந்த காகிதத்தை அவர் வேண்டுமென்றே அலமாரிக்கு அடியில் மறைத்து வைத்தார். ஏனென்றால் நீங்கள் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அவர் மனைவியை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்ற அவர் பொருட்களை பேக் செய்வீர்கள் என்பது அவருக்கு தெரியும். அதற்குப் பிறகு இந்த காகிதம் உங்கள் கையில் கிடைத்தால் உங்கள் அகங்காரம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று அவர் நினைத்தார். இதைக் கேட்டதும் சிறிது நேரமாக அமைதியின்றி இருந்த சுரேஷ் உடனே முன்னேறி வந்து, வக்கீல் அவர்களே, தயவுசெய்து புதிர்களை போடாதீர்கள். அப்பா கோபத்தில் கடையில் அல்லது தொழிற்சாலையில் ஏதாவது ஒரு பகுதியை ஆசிரமத்திற்கு எழுதி வைத்திருந்தால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள். ஆனால் இந்த வீடு எங்களுடையதுதானே என்று கவிதா உடனே குறுக்கிட்டாள். ஆம் வக்கீல் அவர்களே, சீக்கிரம் சொல்லுங்கள். நாங்கள் இன்றே மாஞ்சியை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம். நாளையிலிருந்து புதிய பர்னிச்சர்களும் வந்துவிடும். எங்களால் இனி காத்திருக்க முடியாது. விவேக்ஜி, கவிதாவின் அந்த வெட்கமற்ற பேச்சைக் கேட்டு ஒரு கூர்மையான புன்னகையுடன் சுரேஷையும் கவிதாவையும் பார்த்துவிட்டுச் சொன்னார். சுரேஷ், உங்களுக்கு நிலைமை புரியவில்லை என்று நினைக்கிறேன். ஹரிநாராயண் ஜி இந்த வீட்டை யாருடைய பேரிலும் எழுதி வைக்கவில்லை, எந்த ஆசிரமத்திற்கும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் ஒரு பொருளே ஒருவருக்கு சொந்தமில்லையென்றால் அதை அவர் எப்படி மற்றவர் பெயரில் மாற்ற முடியும்? இதைக் கேட்டதும் அனைவரும் மின்னல் தாக்கியது போல உறைந்து போயினர். எங்கள் முகங்களின் நிறம் மாறியது. ராஜேஷ் பதறிய குரலில், அப்படியானால் என்ன அர்த்தம்? அப்பா அந்த வீட்டை சில நாட்களுக்கு முன்பு வந்த அந்த சொத்து தரகரிடம் விற்றுவிட்டாரா என்று கேட்டான். நீங்கள் ஏன் எதையும் வெளிப்படையாக சொல்லவில்லை? கடைசியில் எங்களுக்கு இந்த வீட்டிலிருந்து எங்கள் பங்கு கிடைக்குமா இல்லையா? வீடு அப்பாவினுடையது இல்லையென்றால் யாருடையது என்று கேட்டான். விவேக் ஜி ஃபைலை திறந்து அதிலிருந்து ஒரு தடிமனான ஆவணத்தை வெளியே எடுத்து முன்வைத்தார். அவர் எங்கள் அனைவரையும் பார்த்துவிட்டுச் சொன்னார், இந்த வீட்டின் உண்மையான உரிமையாளர் இங்கேயே இருக்கிறார். இந்த வீட்டின் முழுமையான மற்றும் சட்டப்பூர்வமான உரிமைகள் அவரிடமே உள்ளன. ஆரம்பத்திலிருந்தே இந்த வீடு அவருடைய பெயரிலேயேதான் இருக்கிறது.
இதைக் கேட்டதும் நிசப்தம் நிலவியது. எங்கள் சுவாசச் சத்தம் மட்டுமே கேட்டது. ராஜேஷ் மிகுந்த சிரமத்துடன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த வீடு எங்கள் அப்பாவினுடையது இல்லையா? என்ன உளறுகிறீர்கள்? நாங்கள் குழந்தையிலிருந்தே இந்த வீட்டில்தானே வசிக்கிறோம். இது எங்கள் அப்பாவின் வீடுதான் என்றான். விவேக்ஜி உறுதியாக தலையை ஆட்டிவிட்டு, இல்லை ராஜேஷ், இந்த வீட்டின் உண்மையான எஜமானி வேற யாரும் இல்லை, உங்கள் தாய்தான். இந்த வீடு சாவித்திரி தேவியினுடையது என்றார். இதைக் கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவியது. மனதில் சூன்யம் நிலவியது. அறையில் நின்றிருந்த நாங்கள் 3 மகன்களின் முகமும் வெள்ளையடித்தது போலானது. உடலில் இரத்தமே இல்லாதது போல் இருந்தது. யாராலும் தங்கள் காதுகளை நம்ப முடியவில்லை. கோபத்தில் சிவந்து போயிருந்த மகேஷ் உரக்க கத்தினான், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். விவேக்ஜி, இந்த வீட்டை அப்பாதான் கட்டினார். சிறு வயதிலிருந்தே இதையே நாங்கள் கேட்டு வளர்ந்திருக்கிறோம். நாங்களும் இங்கேதான் வசிக்கிறோம். இந்த வீடு அப்பாவினுடையது இல்லை, மாஞ்சியின் பெயரில் இருக்கிறது என்பது எப்படி சாத்தியமாகும்? விவேக் சாஹப் மகேஷை ஒரு குளிர்ந்த பார்வையுடன் பார்த்துவிட்டு அதிகாரத்துடன் சொன்னார், ஹரிநாராயண் சர்மா இதைத்தான் கட்டினார். சிமெண்ட் மற்றும் மணல் அவருடையதுதான். ஆனால் இந்த நிலம் மற்றும் இந்த வீட்டின் உண்மையான பத்திரத்தில் ஆரம்பத்திலிருந்தே ஹரிநாராயண் சர்மாவின் பெயர் இருந்ததே இல்லை. நீங்கள் எல்லோரும் மிகச் சிறிய குழந்தைகளாக இருந்தபோது உங்கள் தந்தையின் தொழில் முற்றிலும் நஷ்டமடைந்து போயிருந்தது. அந்த நேரத்தில் உங்கள் தாய் தனது அனைத்து நகைகளையும் தன் பிறந்த வீட்டிலிருந்து தனக்கு கிடைத்த குடும்ப நிலத்தையும் விற்றுதான் இந்த இடத்தை சொந்தமாக வாங்கினார். பிறகு ஹரிநாராயண் மீண்டும் தொழிலைத் தொடங்க அவர் தன் கைவசம் இருந்த அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் அந்த மகாத்மியான பெண் தன் கணவனிடம் இது தன் வீடுதான் என்ற உணர்வை ஒருபோதும் ஏற்படுத்தவில்லை. தன் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் தந்தையை இந்த வீட்டின் தலைவராக கருத வேண்டும், அவரை மதிக்க வேண்டும் என்பதற்காக தன் கணவனின் கௌரவத்தைக் காக்க தன் உரிமையை வாழ்நாள் முழுவதும் மறைத்து வைத்தார். அத்தகைய தாயைத்தான் நீங்கள் முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப முடிவு செய்தீர்கள். விவேக் சாஹப் சொன்ன இந்த வார்த்தைகள் எங்கள் மீது சுத்தியலால் அடிப்பது போல விழுந்தன. அறையின் காற்று பாரமாகிவிட்டது. சுவாசிப்பதற்கே கடினமாக இருந்தது. கவிதாவும் பூஜாவும் பைத்தியம் பிடித்தவர்கள் போல இருந்தனர். விவேக் சாஹப் மற்றொரு பெரிய உண்மையைக் கூறி, இன்னொரு விஷயத்தையும் கேளுங்கள், உங்கள் அனைவருக்காகச் சொல்கிறேன். ஹரிநாராயண் சர்மாவுக்கு நீங்கள் எவ்வளவு பேராசை பிடித்தவர்கள் என்பது தெரியும். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட அந்த இரவு நீங்கள் மூவரும் பேசிய அனைத்தையும் அவர் கேட்டிருந்தார். அவர் சென்ற பிறகு சொந்த தாயை ஒருவேளை உணவிற்கு கூட தவிக்க விடுவீர்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதனால்தான் இறப்பதற்கு முன்பே அவர் தனது தொழில் மற்றும் தொழிற்சாலையின் 50 விழுக்காடு பங்கை சட்டப்பூர்வமாக சாவித்திரி தேவியின் பெயருக்கு மாற்றினார். விவேக் சாஹப்பின் இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் மூவரின் கால்களும் நடுங்கின. தாங்கள் முழு உரிமையுடன் இருப்பதாக நினைத்த அந்த தொழிலும் தொழிற்சாலையும் இப்போது பாதியளவு அவர்கள் கையிலிருந்து நழுவிப்போயின. சற்று நேரம் வரை அவர்கள் முகத்தில் தெரிந்த அந்த திமிர், அகங்காரம் அனைத்தும் ஒரு நொடியில் மண்ணோடு மண்ணாகி போயின. விவேக் சாஹப் என்னை நோக்கி பார்த்துவிட்டு நிதானமான ஆனால் தீர்க்கமான குரலில், இந்த வீட்டைப் பொறுத்தவரை சாவித்ரி தேவி கடந்த ஆண்டே தன் விருப்பப்படி ஒரு முடிவை எடுத்தார். ஹரிநாராயண்ஜியும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். அவர் மறைந்த பிறகு இந்த வீடு அவர்களின் ஒரே பேரனான ஆரமின் பெயருக்குச் செல்லும். ஏனென்றால் இந்த வீட்டில் தன் பாட்டியை உண்மையாக நேசித்த ஒரே குழந்தை அவன் மட்டும்தான். பாட்டியின் மனதிலும் அவன் மீது எல்லையற்ற அன்பு இருக்கிறது. ஆனால் இதை காது கொடுத்து கேளுங்கள், உயிலின்படி சாவித்திரி தேவி உயிரோடு இருக்கும் வரை இந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலுக்கும் அவரேதான் உரிமையாளர். ஆரம் இந்த வீட்டை அவர் மறைவுக்குப் பிறகுதான் அடைவான். அதுவரை இந்த வீட்டின் முழு அதிகாரமும் சாவித்திரி தேவியின் கையில் மட்டுமே இருக்கும். இதைக் கேட்டதும் கவிதாவும் பூஜாவும் அதிர்ச்சியில் வாயடைத்துப் போயினர். தங்கள் எதிர்காலம் இருள் சூழ்ந்ததை அவர்கள் உணர்ந்தனர். விவேக் அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் எழுந்து நின்று தன் பையை மூடியபடி மிகவும் கடுமையான தொனியில் சொன்னார். ஹரிநாராயண் சாஹப்பின் கடைசிச் செய்தி இதுதான். நீங்கள் சாவித்ரி தேவியை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றச் சிறிதளவாவது முயற்சி செய்தாலோ அல்லது அவர்களுக்கு எந்த வகையிலாவது துன்பம் இழைத்தாலோ ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பில் காவல்துறையை அழைத்து உங்கள் அனைவரையும் இங்கிருந்து வெளியேற்ற அவரால் முடியும். நீங்கள் அதே நொடியில் வீதிக்கு வந்துவிடுவீர்கள். நீதிமன்றத்திற்குச் செல்லவும் உங்களிடம் எந்த வழியும் இருக்காது, ஏனென்றால் சட்டப்பூர்வமாக உங்களால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதை சொல்லிவிட்டு விவேக் அவர்கள் டிராயிங் ரூமிலிருந்து வெளியேறினார். அவர் எங்களை ஒருவித பயத்திற்கும் நிச்சயமற்ற நிலைக்கும் நடுவில் விட்டுச் சென்றார். அது எங்கள் கண்களுக்கு முன்னால் இருளைச் சூழ்ந்தது. விவேக்ஜி சென்ற பிறகு டிராயிங் ரூமில் சில நொடிகள் நிசப்தம் நிலவியது. நாங்கள் அனைவரும் சிலைகளைப் போல அவரவர் இடங்களில் நின்று கொண்டிருந்தோம். என் மூளையால் எதையும் நம்பவே முடியவில்லை. முதலில் கவிதாவின் உரத்த மற்றும் அதிரடியான குரல் அந்த மௌனத்தை கலைத்தது.
அவள் ஒரு வெடிகுண்டு போல வெடித்து நேராக என்னை பார்த்து கத்தத் தொடங்கினாள். இவை அனைத்தும் சுனிதா அக்காவின் சதிதான். இந்த நாடகக்காரி ஆரம்பத்திலிருந்தே மாஞ்சியின் விசுவாசியாக இருந்தாள். தன் குழந்தையின் பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த வீட்டை எழுதி வைக்கவே அவள் மாமனாரை ஏதோ செய்திருக்கிறாள். இல்லையென்றால் அப்பா முழு வீட்டை இவ்வளவு சிறிய குழந்தை பெயரில் எழுதி வைத்துவிட்டு எங்களை வீதியில் தவிக்க விட்டுச் செல்வது எப்படி சாத்தியம்? பூஜாவும் உடனே கவிதாவுக்கு ஆதரவாகப் பேசினாள். அழுதுகொண்டே மகேஷை கட்டிக்கொண்டு, நான் உங்களிடமே அப்போதே சொன்னேனே, உங்கள் சகோதரர்களிடம் பங்கு கேளுங்கள் என்று. நீங்கள் அப்பாவியாக இருந்தீர்கள், இப்போது பாருங்கள் நமக்கு என்ன கிடைத்தது என்று. வாழ்நாள் முழுவதும் உழைத்தும் இந்த பெரிய அக்காவும் அவளது மகனும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். நாம் இங்கே பிச்சைக்காரர்களைப் போல இருக்க வேண்டியதுதான். மாஞ்சியையும் சுனிதா அக்காவையும் கெஞ்ச வேண்டியிருக்கும் என்று சொன்னாள். அவர்கள் இருவரின் நச்சுப் பேச்சும் அந்த அறையில் ஒரு புயலை கிளப்பியது. சுரேஷ் கோபத்துடன் முன்னேறி வந்து ராஜேஷின் சட்டையை பிடித்து, அண்ணே, இது உங்கள் மனைவியின் வேலைதான். உங்கள் குழந்தையை திட்டமிட்டே பாட்டியிடம் வளரவிட்டீர்கள். அதனால் அவர்கள் சொத்துக்களை கைப்பற்றிவிட்டார்கள். நமக்கு தெரியவே இல்லை. இன்று நாம் வீதிக்கு வந்துவிட்டோம் என்றால் அதற்கு நீங்களும் உங்கள் மனைவியும்தான் காரணம் என்று கத்தினான். ராஜேஷும் சுரேஷின் கையை உதறிவிட்டு, உன் உளறலை நிறுத்து. எனக்கே என்றுதான் இதைப் பற்றி தெரியும். மாஞ்சி வீட்டை ஆரம்பெயரில் எழுதி வைத்திருந்தால் அதில் என் தவறு என்ன? நீங்களும் தான் மாஞ்சியிடமிருந்து தப்பிக்க நினைத்தீர்கள். இப்போது நீங்கள் செய்ததற்கான பலனை நீங்களே அனுபவியுங்கள் என்றான். மகேஷும் இடையில் குதித்து, அந்த 3 சகோதரர்களுக்கும் இடையே மோசமான வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் நிலை வந்தது. வீடு முழுவதும் பெரும் கலவரம் ஏற்பட்டது. கவிதாவும் பூஜாவும் நின்று கொண்டு தங்கள் கணவர்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தனர். என் மீது கிண்டல் அம்புகளை எய்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை தங்கள் புதிய பியூட்டி பார்லர் கனவுகளை சுவைத்துக் கொண்டிருந்த அந்த 2 மைத்துனிகளும் இப்போது தங்கள் கூந்தலை பிடித்து போராடிக் கொண்டிருந்தனர். பேராசையும் சுயநலமும் இன்று அவர்களுக்குள் இருந்த அனைத்து உறவுகளையும் சிதைத்துவிட்டன. மாமனாரின் மரணத்தின்போது மகிழ்ச்சியாக இருந்த அந்த 3 சகோதரர்களும் இன்று ஒருவரை ஒருவர் கொல்லும் வெறியில் இருந்தனர். இவர்கள் அனைவரின் மத்தியிலும் நான் முற்றிலும் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். கவிதாவின் கேலிப் பேச்சுகளும் பூஜாவின் கிண்டல்களும் என் காதுகளில் விழுந்து கொண்டிருந்தன. ஆனால் சுயநலத்தால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த என் மனசாட்சி இன்று ஓங்கி ஒரு அறை கொடுத்து என்னை தட்டி எழுப்பியது. எனக்குள் ஒரு விசித்திரமான குழப்பம் நிலவியது. மாஞ்சி எவ்வளவு பெரிய பெண்மணி! தன் பெயரிலிருந்த வீட்டை தன் கணவர் பெயரிலேயே வைத்துக் கொண்டாரே. எனது அத்தனை அநாகரிகங்களையும் கேள்விகளையும் அமைதியாக பொறுத்துக்கொண்டு என் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாத்தாரே. நான் இவ்வளவு மட்டமான சுயநலமான பெண்ணாக இருந்து சில அறைகளுக்காகவும் தரைத்தளத்தின் பேராசைக்காகவும் என் மாமியாரின் பொருட்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப பேக் செய்தேனே. என் இழிவான செயலுக்கும் சுயநலத்திற்கும் நான் மிகவும் வெட்கப்பட்டேன். என்னையே எனக்கு அருவருப்பாக இருந்தது. என் முகத்தில் நானே பலமுறை அறைந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. அறையில் நடக்கும் சத்தமும் சகோதரர்களுக்கு இடையிலான சண்டையும் எனக்கு இப்போது எந்த முக்கியத்துவமும் அளிக்கவில்லை. ஏனெனில் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்த குற்ற உணர்வின் புயல் இவை அனைத்தையும் விட மிகவும் வேதனையாக இருந்தது. சுரேஷும் முகேஷும் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டிருக்க ராஜேஷ் அவர்களை பிரிப்பதற்கு பதிலாக அந்தச் சண்டையில் ஒரு பகுதியாகிவிட்டான். கவிதாவின் அலறல் சத்தம் வீடு முழுவதும் கேட்டது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை முதிய தாயை வீட்டிலிருந்து வெளியேற்றும் திட்டத்தில் இருந்தவர்கள் இன்று சொத்துக்கை நழுவிப் போவதைக் கண்டு ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறிவிட்டனர். சுரேஷ் கோபத்தில் கத்த ராஜேஷ் திருப்பிச் சொல்லி, எனக்கு இது விவேக் சாஹப்பிடமிருந்துதான் இன்றுதான் தெரியும் என்று கூறினான். முகேஷ் இடையில் குதித்து, ஆம், மாஞ்சியை வெளியேற்றும் திட்டமும் உங்களதும் உங்கள் மனைவி கவிதாவினுடையதுதானே. நாமெல்லாம் மாஞ்சிக்கு எதிராக மாற வேண்டுமென்று நீங்கள்தான் திட்டமிட்டுச் சூழலை உருவாக்கினீர்கள் என்றான். அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதை பார்ப்பது எனக்கு மிகுந்த வேதனையை அளித்தது. இந்தச் சண்டையை எப்படி நிறுத்துவது என்று எனக்கு புரியவில்லை. மாஞ்சி தன் வாழ்நாள் முழுவதையும் தியாகத்தில் கழித்த உண்மையை விவேக்ஜி சொன்னதை நான் நினைத்துக் கொண்டேன். அவர் தன் நிலத்தையும் நகைகளையும் விற்றுதான் நமக்கு இந்த வீட்டை அமைத்துக் கொடுத்தார். தன் கணவனின் கௌரவத்தை எப்போதும் நிலைநாட்டினார். இதற்கு பதிலாக நாம் அவருக்கு என்ன கொடுத்தோம்? இந்த சத்தத்திற்கு நடுவே திடீரென்று கதவருகே ஒரு சத்தம் கேட்டது. நான் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தேன். என் 9 வயது மகன் கதவில் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய அப்பாவி முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. கையில் தன் பாட்டியின் அந்த பழைய புகைப்படம் இருந்தது. ஆரவ் அழுது கொண்டிருப்பதை பார்த்ததும் என் கால்கள் தானாகவே அவனை நோக்கி நடந்தன. அவன் ஓடி வந்து என் கால்களை கட்டிக்கொண்டு அழுதான். அம்மா, பாட்டி அழுகிறார்கள். நீங்கள் அவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றாதீர்கள்.
என் பாட்டி போய்விட்டால் நானும் அவர்களுடனேயே முதியோர் இல்லத்திற்கு சென்று விடுவேன். என்னால் பாட்டி இல்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னான். என் குழந்தையின் இவ்வளவு அப்பாவித்தனமான பேச்சைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். அப்போது டிராயிங் ரூமில் நடந்து கொண்டிருந்த சண்டையும் நின்றது. ராஜேஷ், சுரேஷ் மற்றும் முகேஷின் கைகள் நின்றன. பூஜாவும் கவிதாவும் அமைதியானார்கள். அனைவரின் பார்வையும் ஆரமின் மீது நிலைத்தது. நீண்ட நேரமாக தடுத்து வைத்திருந்த என் பொறுமை உடைந்து போனது. என் மகனின் பேச்சைக் கேட்டு என் கண்ணீரை தடுக்க முடியவில்லை. அவனை என் மார்போடு அணைத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுதேன். அவனுடைய அந்தச் சொற்கள் எனக்குள் இறந்து கிடந்த மனிதநேயத்தை உலுக்கி எழுப்பின. என் பேராசையையும் சுயநலத்தையும் வேரோடு பிடுங்கி எறிந்தன. நான் என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு சட்டென்று எழுந்தேன். போதும், நிறுத்துங்கள். இந்த நாடகம் போதும். என் அந்த அதிரடியான குரலைக் கேட்டு அனைவரும் என்னை உற்று பார்த்தனர். மிகுந்த துக்கத்துடனும் கோபத்துடனும் நான் சொன்னேன், நமக்கெல்லாம் வெட்கமாக இல்லை. உண்மையான உரிமையாளரை வீட்டை விட்டு தள்ளி வெளியேற்ற நினைத்த நாம் இப்போது அந்த சுவர்களுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். ராஜேஷ், சுனிதா இடையில் பேசாதே, இது எங்கள் சொத்து விவகாரம் என்றான். ஆனால் நான் அவனையும் இடைமறித்தேன். எந்த வீடு ராஜேஷ்? உங்கள் தாய் தன் நகைகளை விற்று வாங்கினார். தன் கணவனின் கௌரவத்தைக் காக்க அவர் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இன்று இந்த சொத்துக்காக நீங்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறீர்கள். நான் அங்கிருந்து வேகமாக முற்றத்திற்கு வந்தேன். அங்கே மாஞ்சியின் பொருட்களை என் கைகளாலேயே பேக் செய்து வைத்திருந்த சூட்கேஸ்கள் இருந்தன. நான் அங்கே அமர்ந்து அவசரமாகச் செயின்களை பிரித்தேன். மாஞ்சியின் துணிகளையும் மருந்துகளையும் வெளியே எடுக்க ஆரம்பித்தேன். என் கைகள் வேகமாக செயல்பட்டன. கண்கள் ஓயாமல் அழுது கொண்டிருந்தன. கவிதாவும் பூஜாவும் என் பின்னால் வந்தனர். கவிதா உரத்த குரலில், அட, என்ன அக்கா விஷயம்? உங்களுக்கு வீடு கிடைத்துவிட்டதுதானே? உங்கள் மகன் கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசாகிறான். இனி மாமியாருக்கு சேவை செய்து அவரை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப் போகிறீர்களா என்றாள். பூஜாவும் கிண்டலாக, ஆமக்கா, நீங்கள் பெரிய கில்லாடிதான். எங்களிடம் பியூட்டி பார்லர் கனவை காட்டிவிட்டு நீங்களே இவ்வளவு பெரிய பங்களாவை கைப்பற்றிக் கொண்டு இப்போது நல்ல மருமகள் போல நடிக்கிறீர்கள் என்றாள். அவர்களின் பேச்சைக் கேட்டு எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. நான் எழுந்து நின்று இருவரின் கண்களையும் நேராக பார்த்து டேகாஸ்வாகச் சொன்னேன், உங்கள் விஷம் தோய்ந்த வாய்களை மூடுங்கள். இந்த வீடு என் மகனுக்கு கிடைக்கவில்லை, இது என் மாமியாரின் வீடு. காதை திறந்து நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். யார் இங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அவர்களை மதிக்க வேண்டும். இங்கே எந்த பியூட்டி பார்லரும் வராது. யாரும் முதியோர் இல்லத்திற்கும் செல்லமாட்டார்கள். யாருக்காவது கஷ்டமாக இருந்தால் கதவுகள் திறந்திருக்கின்றன. நீங்கள் உங்கள் பொருட்களை பேக் செய்து கொண்டு இங்கிருந்து கிளம்பலாம். என் அந்த அதிரடியான குரலைக் கேட்டு கவிதாவும் பூஜாவும் முகம் வாடி நின்றனர். அதே நேரத்தில் ராஜேஷ், சுரேஷ் மற்றும் முகேஷும் அங்கே வந்தனர். நான் சொன்னதைக் கேட்ட ராஜேஷின் உள்ளே இருந்த மகன் விழித்துக் கொண்டான். அவன் எனக்கு ஆதரவாக நின்று, சுனிதா சொல்வது முற்றிலும் சரி. நாம் பேராசையில் குருடாகிவிட்டோம். மாஞ்சி எங்கும் செல்லப்போவதில்லை. யாருக்காவது பிரச்சனை என்றால் அவர்கள் இங்கிருந்து கிளம்பலாம். நான் இந்த வீட்டின் மூத்த மகன். இனி என் தாய்க்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன் என்றான். ராஜேஷின் அந்த தெளிவான செயல் முகேஷையும் சுரேஷையும் சங்கடப்படுத்தியது. சுரேஷ் தலைகுனிந்து தழுதழுத்த குரலில், அண்ணா, எங்களால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. சொத்தின் பேராசையில் மாஞ்சி எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். வீடு அவர் பெயரில்தான் இருந்தது. ஆனால் தன் கணவனின் கௌரவம் குறையக்கூடாது என்பதற்காக அதை அவர் ஒருமுறை கூட வெளிக்காட்டியதில்லை. அப்பா நம்மை பேராசையிலிருந்து காப்பாற்றவே இந்த முடிவை எடுத்தார் என்றான். முகேஷ் பூஜாவை பார்த்து கோபமாக, ஆம் அண்ணா, விவேக் சாஹப் சொன்ன வார்த்தைகள் என் கண்களை திறந்தன. என்னை மட்டம் தட்டுவதிலும் மாஞ்சிக்கு எதிராக என்னை தூண்டுவதிலும் இந்த பெண் எந்த குறையும் வைக்கவில்லை. வீடு மாஞ்சியுடையது என்று தெரிந்தும் நம் சொந்தத் தாயை வெளியேற்ற நினைத்த நாம் எவ்வளவு மட்டமான மகன்கள். அவர் நம்மை மன்னிக்கும் தகுதியே நமக்கு இல்லை என்றான். தங்கள் கணவர்கள் திருந்திவிட்டதையும் தங்கள் சதி தோல்வியடைந்ததையும் உணர்ந்த கவிதாவும் பூஜாவும் தலைகுனிந்து நின்றனர். இனி தங்களுக்கு அங்கே எந்த பலனும் இல்லை என்பதையும் சட்டப்படி தங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். நாங்கள் அனைவரும் கனத்த இதயத்துடன் மாஞ்சியின் அறை நோக்கிச் சென்றோம். கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே பார்த்தபோது அவர் கையில் ஆரத்தி தட்டுடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இதழ்களில் இன்றும் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கான பிரார்த்தனைதான் இருந்தது. என்னால் வெளியே நிற்க முடியவில்லை. அழுது கொண்டே அறைக்குள் சென்று அவர் கால்களை பிடித்துக்கொண்டு, மாஞ்சி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் மிகப்பெரிய பாவி. உங்கள் அன்பிற்கு பதிலாக உங்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப நினைத்தேன்.
உங்கள் தியாகத்தை உணர முடியாத அளவுக்கு பேராசையில் நான் குருடாகிவிட்டேன். கடவுள் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், ஆனால் என்னை மட்டும் தள்ளிவிடாதீர்கள் என்று அழுதேன். என் அழுகுரல் கேட்டு 3 சகோதரர்களும் அறைக்குள் வந்து தாயின் காலடியில் விழுந்து அழுதனர். ராஜேஷ் அவர் கால்களைத் தொட்டு, மாஞ்சி, நாங்கள் பெரிய பாவம் செய்துவிட்டோம். பணத்தின் பேராசையில் எங்களின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தூக்கி எறிந்தோம். அப்பாவிற்காக உங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தீர்கள். அதை மதிக்கத் தெரியாத நாதாரி மகன்களாகிவிட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். இனி இந்த வீட்டில் உங்கள் உத்தரவு மட்டுமே நடக்கும் என்று நாங்கள் சத்தியம் செய்கிறோம். பூஜாவும் கவிதாவும் கதவருகே நின்று அழுது கொண்டிருந்தனர். விவேக் சாஹப்பின் நாற்காலிக்கு அருகில் அமர்ந்து அனைவரின் மனமும் உருகியது. உண்மையான செல்வம் வீடு அல்ல, பிள்ளைகளுக்காக தன் வாழ்வையே தியாகம் செய்யும் அந்த தாய்தான் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். மாஞ்சி தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு புன்னகையுடன் என் தலையை தடவி கொடுத்தார். என்னை அணைத்துக்கொண்டு தன் 3 மகன்களையும் அருகில் அமர வைத்து அன்புடன் சொன்னார், என் குழந்தைகளே, தாய் ஒருபோதும் பிள்ளைகள் மீது கோபப்பட மாட்டாள். நான் செய்ததெல்லாம் உங்களுக்காகத்தான். இந்த வீட்டின் மீது எனக்கு பற்று இல்லை. நீங்கள் அனைவரும் அன்புடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்பினேன். அவர் ராஜேஷை பார்த்து, இந்த நிலமும் சொத்தும் வெறும் சிமெண்ட் மற்றும் செங்கற்களால் உருவாவதில்லை. உண்மையான சொத்து அன்பிலும் பாசத்திலும்தான் இருக்கிறது. உங்கள் தந்தை தொலைநோக்கு பார்வை கொண்டவர். பணம் மனிதனை பேராசைக்கு உள்ளாக்கும் என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரியாகிவிடக்கூடாது என்று அவர் விரும்பினார். அதனால்தான் இந்த சுமையை என் தோள்களில் சுமத்தினார். ஆனால் இன்று உங்கள் தவறை நீங்களே உணர்ந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் அனைவரும் என் பிள்ளைகள். இந்த கடை, தொழிற்சாலை மற்றும் இந்த வீடு என அனைத்தும் உங்களுடையதுதான் என்றார். மாஞ்சியின் அந்த அன்பான வார்த்தைகள் வீட்டில் இருந்த கசப்பு அனைத்தையும் நீக்கிவிட்டன. முகேஷும் சுரேஷும் முன்னேறி வந்து மாஞ்சியிடம் மன்னிப்பு கோரினர். இனி கடையில் ஒற்றுமையாக வேலை செய்வதாக வாக்களித்தனர். கவிதாவும் பூஜாவும் மாஞ்சியின் கால்களை பிடித்து அழுது கொண்டு தாங்கள் செய்த சதிக்கு மன்னிப்பு வேண்டினர். மாஞ்சியும் மனதார அனைவரையும் மன்னித்து விட்டார். அன்று முதல் வீட்டின் சூழலே மாறிவிட்டது. பூஜாவின் மற்றும் கவிதாவின் அகங்காரம் உடைந்தது. அவர்கள் பண்புடன் நடக்கத் தொடங்கினர். சகோதரர்கள் தொழிலை ஒன்றிணைந்து கவனித்தனர். லாபத்தை மாஞ்சியிடம் ஒப்படைத்தனர். அவர் அதை வீட்டிற்கும் ஏழைகளுக்கு தானம் செய்யவும் பயன்படுத்தினார். நானும் என்னை மாற்றிக்கொண்டேன். ஒரு மருமகளாக அல்லாமல் மகளாக அவரை பார்த்து கொண்டேன். ஆரவ் தன் பாட்டியை முன்பைவிட அதிகமாக நேசித்தான். நேற்று வரை பேராசைக்கு சாட்சியாக இருந்த அந்த வீட்டின் சுவர்கள் இன்று அன்பினாலும் நம்பிக்கையினாலும் ஜொலித்தன. உலகின் எந்தச் சொத்தும் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை விட விலை உயர்ந்ததாக இருக்க முடியாது என்ற வாழ்க்கையின் பெரிய பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நம்முடைய மகிழ்ச்சிக்காகத் தங்களை தியாகம் செய்பவர்களே நம்முடைய மிகப்பெரிய செல்வம். நண்பர்களே, மனிதன் பேராசை, சொத்து மற்றும் சுயநலத்தால் குருடாகிவிடும்போது அவனை உருவாக்கிய மற்றும் பாதுகாத்த உறவுகளின் விலையை மறந்துவிடுகிறான். முதியவர்கள் வெறும் பொறுப்பு மட்டுமல்ல, குடும்பத்தின் அஸ்திவாரம். பெற்றோரின் தியாகங்களை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் காலம் கடந்துதான் அதன் உண்மையான முக்கியத்துவத்தை புரிந்துகொள்கிறோம். பணம் மற்றும் சொத்து குடும்பத்தை சேர்க்காது, ஆனால் மரியாதை, நன்றியுணர்வு மற்றும் பெரியவர்கள் மீதான அன்பு மட்டுமே குடும்பத்தை காப்பாற்றும். நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து இந்த கதையை கேட்கிறீர்கள்? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என் உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் காட்டுங்கள். அப்போதுதான் இதுபோன்ற அற்புதமான கதைகளை நான் உங்களுக்காக கொண்டு வருவேன். இந்த கதை பொழுதுபோக்கு, உணர்ச்சிகரமான விளக்கக்காட்சி மற்றும் சமூக விழிப்புணர்வுக்காக மட்டுமே எழுதப்பட்ட ஒரு கற்பனை படைப்பு. கதையில் உள்ள அனைத்து கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள், இடங்கள் மற்றும் உரையாடல்கள் எழுத்தாளரின் கற்பனையை அடிப்படையாக கொண்டவை. இது எந்தவொரு நபர், குடும்பம், அமைப்பு அல்லது சமூகத்தின் உணர்வுகளையும் புண்படுத்தும் நோக்கம் கொண்டதல்ல. ஏதேனும் நிஜ நிகழ்வுகளுடன் ஒத்துப்போனால் அது தற்செயலானது என்று கருதப்பட வேண்டும். இந்த கதையின் முக்கிய நோக்கம் குடும்ப விழுமியங்கள், முதியோர்களுக்கான மரியாதை மற்றும் உறவுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகும். நன்றி. अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसे स्टोरी सिर्फ और सिर्फ मेरे चैनल पर आपको सुनने को मिलेगी। आपको स्टोरियाँ पसंद आती है, मेरी कहानियाँ पसंद आती है तो सब्सक्राइब कर दें प्लीज़ मित्रों। ऐसे कंजूसाई मत करो, क्योंकि सब्सक्राइब करोगे तो मुझे भी अच्छा लगेगा और आपको भी सुनने में मज़ा आएगा। तो सब्सक्राइब करना ना भूलें, लाइक करना ना भूलें और अपने दोस्तों के साथ शेयर करना ना भूलें, क्योंकि सब साथ सुनेंगे तो और मज़ा आएगा और मुझे भी मज़ा आएगा।
तो आप जैसे स्टोरी आते हैं तो लाइक कर दे, पहले कमेंट कर दे, आप कहाँ से है ये भी कमेंट करें तो मुझे पता चलेगा आप कहाँ से हमारी स्टोरी देखते हैं। तो पहले ये कमेंट ज़रूर कर दीजिए और सब्सक्राइब करना ना भूलें। ऐसे स्टोरी में लाता रहूँगा। मिलते हैं एक नेक्स्ट स्टोरी में, तब तक के लिए धन्यवाद। जय हिंद, जय भारत।